அமோனியா வாயு கசிவு சம்பவத்தில் தற்போது மேலும் ஒரு பெண் பலியாகி இருக்கிறார். பலி எண்ணிக்கை 17ஆக அதிகரித்திருக்கிறது. கூடுதல் விவரங்களை எமது செய்தியாளர் தாயுமானவன் வழங்கிட கேட்கலாம். தாயுமானவன், முழு விவரங்கள் என்ன பதிவு பண்ணுங்க. அமோனியா வாயு கசிவு விபத்தால உயிரிழந்தோர் எண்ணிக்கை நாளுக்கு நாள் அதிகரித்து வருகிறது. நேற்று வரைக்கும் 16 பேர் உயிரிழந்ததாக அறிவிக்கப்பட்டிருந்த நிலையில் இன்று மேலும் ஒரு பெண் ஒருவர் உயிரிழந்திருப்பதாக அறிய முடிகிறது. அந்த வகையில் அரசு ஸ்டான்லி மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வந்த ஒரிசாவை சேர்ந்த அஞ்சனா ஜுவாங்கா என்ற 25 வயது பெண் தற்போது சிகிச்சை பலனின்றி உயிரிழந்திருப்பதாக அறிய முடிகிறது. இதன் மூலமாக உயிரிழந்தோர் எண்ணிக்கை 17ஆக உயர்ந்திருப்பதாக தகவல்கள் வெளியிடப்பட்டிருக்கிறது. அந்த வகையில பார்த்தோம் என்றால் இதுவரைக்கும் பல உயிரிழந்தோருடைய பலர் ஒடிசாவை சேர்ந்தவர்களாக அடையாளம் காணப்பட்டிருக்கிறாங்க. குறிப்பாக 15 பேர் ஒடிசாவை சேர்ந்தவர்கள் உயிரிழந்திருப்பது என்பது தெரிய வந்திருக்கிறது. மீதம் இருக்கக்கூடிய 2 பேர் அசாம் மாநிலத்தை சேர்ந்தவர்களாகவும் அதே போல ஜார்க்கண்ட் மாநிலத்தை சேர்ந்தவர்களும் உயிரிழந்திருப்பதாக அறிய முடிகிறது. உயிரிழந்தவர்களுடைய உடல் என்பது உடனடியாக சம்பந்தப்பட்ட உறவினரிடம் ஒப்படைக்கப்பட்டு அவர்களுடைய சொந்த ஊருக்கு, சொந்த மாநிலத்திற்கு எடுத்துச் செல்வதற்கான அனைத்து நடவடிக்கைகளும் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக தகவல்கள் வெளியிடப்பட்டிருக்கிறது. தற்போதைய நிலையில 19 பேர் மட்டுமே சிகிச்சையை தொடர்றாங்க. ஒருவர் வெண்டிலேட்டர் உதவியோடும் 10 பேர் ஆக்சிஜன் உதவியோடும் சிகிச்சையை தொடர்வதாக தகவல்கள் என்பது வெளியிடப்பட்டிருக்கிறது. அதே போல் உயிரிழந்தவர்களிடம் 13 பேருடைய உடல் விமானம் மூலமாக ஒடிசாவுக்கும், 2 பேருடைய உடல் அசாமிற்கும், ஒருவருடைய உடல் ஜார்க்கண்டிற்கும் விமானம் மூலமாக அனுப்பி வைக்கப்பட்டிருப்பதாக ஏற்கனவே சுகாதாரத்துறையின் தரப்புல அறிவிப்பானது வெளியிடப்பட்டிருக்கிறது. விவரங்களுக்கு நன்றி தாயுமானவன். அமோனியா கசிவு சம்பவத்தில் தற்போது பலி எண்ணிக்கை 17ஆக உயர்ந்திருக்கிறது. அது தொடர்பான முக்கிய செய்தியை நாம் பார்த்தோம். இனி செல்லும் இடமெல்லாம் செய்தி. தந்தை டிவியின் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ பண்ணினா செல்ல இருக்கும் இடமெல்லாம் செய்தி. இதோ QR கோட், இப்பவே ஸ்கேன் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க.